ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள், மாணவர்கள், ஐடி ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரும் அங்கு திரண்டிருக்கின்றனர். இது பற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் வசந்திடம் கேட்கலாம். வசந்த், நாளுக்கு நாள் நெடுவாசல் பகுதியில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவில் தொடர் போராட்டங்களை தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்நிலையில சமூக வலைதளம் மூலமாகவும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து அந்த பகுதிக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய செய்திகளும் நமக்கு கிடைக்குது. இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதியில களத்துல போராட்டம் எந்த அளவுல இருக்கு, அந்த மக்களுடைய மனநிலை என்ன? தம்பி தமிழரசன், நம்ம இப்போ இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதி. இந்த நெடுவாசல் பகுதி இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் ஒரு மையப்புள்ளியாக இந்த நெடுவாசல் பகுதி இருக்குது. அதனால் எந்த ஒரு போராட்டமும் இந்த நெடுவாசலுக்கு வந்து அடையாளப்படுத்தப்பட்டால் மக்கள் மத்தியில் இன்னும் அதிக கவனம் பெறும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் தான் இந்த நெடுவாசல் பகுதியில் இன்னைக்கு வந்து உண்ணாவிரத போராட்டத்துக்கு இந்த மக்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், பொதுமக்கள், இளைஞர்கள், அப்படி சமூக ஆர்வலர்கள், பல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் எல்லாருமே வந்து இந்த ஒரு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க. மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த கடந்த 15ஆம் தேதியிலிருந்தே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதன் ஒரு ஒரு கட்டமாக இன்னைக்கு வந்து இந்த இடத்துல அடையாள உண்ணாவிரத போராட்டம் வந்து இவங்க வந்து மேற்கொள்றாங்க. இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவு பெருகிட்டே வருது. கட்சி சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வர்றாங்க. இன்னைக்கு வந்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் வர இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து திரைப்பட இயக்குனரும் சமூக ஆர்வலருமான திரு தங்கர் பச்சான் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிற இருக்கிறாரு. பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கிறதுனால இந்த போராட்டம் பற்றிய கவனம் வந்து மிகுந்த அளவில் பார்க்கப்படுது. அதே போல பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய சில பேர் எல்லாருமே வந்து குழுக்களாக இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு தங்களுடைய ஆதரவு இந்த போராட்டத்துக்கு தெரிவிக்கிறாங்க. நேற்று வாகன பேரணி நடந்துச்சு. தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நேற்று இரவே வந்து பாண்டிச்சேரியிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் சென்னையிலிருந்தும் பல்வேறு இளைஞர்களும் இந்த போராட்டத்துக்கு வந்து அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த ஊர்ல இருக்கிறவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பத்தி கேட்கலாம். ஐயா வணக்கம். நீங்க இந்த போராட்டத்தில் வந்து கலந்துருக்கிறீங்க. நீங்க தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கீங்க இத்தனை நாட்களா. இங்க எல்லாருடைய ஆதரவு இந்த போராட்டத்துக்கு அதிகரிச்சுட்டே இருக்கு. குறிப்பா வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க. இதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஆரம்பத்தில் இந்த திட்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியலை. இப்போ இதனுடைய பாதிப்பு தெரிஞ்சதுக்கு பிற்பாடு தான் எங்கள் ஊர்லேருந்து வெளிநாட்டில் நிறையா பேர் இங்கே இருக்கிறாப்புல இதனுடைய விவரங்கள் சொல்லும்போது இந்த பாதிப்பு நமக்கு வந்து குடிநீர் ஆதாரம், எங்களுடைய வாழ்வாதாரமே இதில் பாதிக்கப்படுறதுனால தான் நாங்கள் முழு மனதோடு இதில் ஈடுபடுறோம். வேறு எந்த தூண்டுதலும் பேரில் ஈடுபடலை. இப்போ இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கு. இந்த போராட்டம் பெரிய அளவில் கவனம் பெறுது. இதனால வந்து இந்த மத்திய அரசுடைய ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் வந்து பின்வாங்கப்படும், கைவிடப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய இப்போ வந்து போராட்டம் வந்து நிச்சயமாக எதிரொலிக்கும். அதனால் எங்கள் போராட்டம் வெள்ளு வரைக்கும் போராடுவோம். அதை தான் மறுபடியும் இந்த பகுதி மக்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய போராட்டம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மத்திய அரசு வந்து இந்த ஒரு திட்டத்திலிருந்து பின்வாங்கும் வரை தங்களுடைய போராட்டத்திலிருந்து நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு தொடர்ந்து எல்லாருடைய ஆதரவும் வந்து கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து இந்த ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆவணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கைகாட்டி என்கிற ஒரு கிராமத்தில் இருந்து மக்கள் இந்த போராட்டத்துக்காக அங்கிருந்து ஒரு பேரணியாக வந்து இந்த நெடுவாசல் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மக்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கிருந்து அந்த பகுதி மக்கள் எல்லாமே இங்க குழாய் பதித்திருக்க இடம் இருக்கக்கூடிய நல்லாண்டார் கொல்லை அப்படிங்கிற இடத்துக்கு போய் தொடர் உண்ணாவிரதர் போராட்டத்தில் ஈடுபடுறதுக்காக அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இதுல அரசியல் கட்சி பாகுபாடு இல்லாம பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் இந்த பகுதியில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு மெய்யநாதன் தற்பொழுது இருக்கிறார். திமுகவை சேர்ந்த திரு மெய்யநாதன், அவரோட பேசலாம். வணக்கம் சார். இப்போ இந்த போராட்டத்துக்கு நீங்க எத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க? இங்கே நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திற்கு இந்த விவசாயிகளோடு மாணவர்களோடு இணைத்துக் கொள்வதற்காக கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் இன்றைக்கு கலந்து கொள்ள இருக்கின்றோம். இதில் தஞ்சை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த அத்தனை பேரும் விவசாயிகள், இளைஞர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு இந்த மக்களோடு மக்களாக இருந்து ஆதரிக்கின்றோம். இந்த போராட்டத்தை ஆதரிக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் விவசாயி என்கின்ற அடிப்படையில் இந்த விவசாயிகளின் உணர்வை கருத்தில் கொண்டு உடனடியாக மத்திய மாநில அரசாங்கம் இந்த ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு திட்டத்தை ரத்து செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எனது வேண்டுகோளை கேட்டுக்கொள்கின்றேன் விவசாயிகள் சார்பாக. இப்போ தொடர்ந்து இந்த இடத்துக்கு வந்து மாணவர்களுடைய ஊக்கம் இந்த போராட்டத்துக்கு வந்து அவங்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது. இது இந்த ஊர் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்குது? அதாவது இப்போ வந்து தவிச்சு போயிருந்த இந்த ஊர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ என்கின்ற அச்சத்தில் இருந்த அந்த ஊர் மக்களுக்கு நாமல் எதிர்காலத்தில் இங்கே வாழவே முடியாது என்கின்ற மனநிலையில் இருந்த அந்த மக்களுக்கு
அவர்களுக்கு உற்சாகத்தை தருகின்ற வகையில் நமக்கு சொந்தங்கள் இருக்கின்றார்கள், இந்த மாணவர்கள் இருக்கின்றார்கள், இந்த இளைஞர் சமுதாயம் நமக்கு இருக்கின்றது. எனவே கண்டிப்பாக இந்த போராட்டத்தை வரவிடாமல் தடுத்து விடுவார்கள், நாம் பாதுகாக்கப்படுவோம் என்கின்ற உணர்வு இந்த மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து திருவையாறு எம்எல்ஏ துரை சந்திரசேகர் இங்க இருக்கிறார், அவர்கிட்டயும் பேசலாம். வணக்கம். நீங்க உங்க பகுதியிலிருந்து எத்தனை பேர் இந்த இதுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கீங்க? நம்முடைய விவசாயிகளுடைய இந்த நியாயமான கோரிக்கையை ஏற்று இந்த போராட்டம் நியாயத்தின் உணர்ந்து எங்களுடைய கழகத்தினுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் இதை கண்டித்து தடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இங்க ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாருமே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. நேற்று இரவே வந்து பாண்டிச்சேரியில இருந்து, திருச்சியில இருந்து, சென்னையில இருந்து மாணவர்கள் எல்லாருமே தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வரக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்முகத்தோடு, ஒரு பாசத்தோடு இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்களுக்கு வரவேற்று இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக நன்றி தெரிவிக்கும் விதத்தில் இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க பேனர் எல்லாம் கையில பதாகைகள் ஏந்தி பேன் தி ஃப்ராக்கிங், ஒய் கான்ட் இந்தியா, இந்தியாவால ஏன் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு பேரணியா பகுதியில இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம், நீங்க எங்க இருந்து வர்றீங்க? இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க? என்ன கோரிக்கை? வசந்த், நீங்க இணைப்பிலே இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளுக்கு நாள் நெடுவாசல் பகுதியில் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. மாணவர்கள், இளைஞர்கள், சமூக வலைதளம் மூலம் ஒருங்கிணைந்த ஐடி நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரும் புதுக்கோட்டையில் குவிந்து அந்த உண்ணாவிரத களத்தில் தங்களது ஆதரவை தெரிவித்து வரும் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது.